இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து தியானிப்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக அப்படின்னு சொல்லி இந்த சாலமோன் ராஜா என்ன செய்கிறான், ஜெபத்தை ஏறெடுக்கிறத பார்க்குறோம். இந்த சாலமோன் ராஜா தாவீதுடைய குமாரன். கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த சாலமோன் ராஜாவாக வர்றான். இந்த சாலமோன் இடத்தில் தேவன் அன்பாக இருந்தார்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த சாலமோனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவனுடைய விண்ணப்பம் ஜெபித்தது ஆண்டவருக்கு உகந்ததாக காணப்பட்டுச்சு. அதனால் கேட்காத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடிக்கிறான். கட்டி முடித்து உடன்படிக்கை பெட்டி அதில் வைத்து சபையார் எல்லாரும் எதிராக நிற்கும்போது 2 கரங்களையும் விரித்து அவன் என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணான். அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தையை சொல்கிறான். இந்த ஆலயத்தில் யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணுறாங்களோ, விண்ணப்பம் பண்ணும்போது அங்கே உடைய கண்களும் இருதயமும் என்ன செய்யணும், திறந்திருப்பதாக. உடைய ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் ஜெபங்களை எல்லாம் என்ன செய்யும், கேட்டருளும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், விண்ணப்பம் பண்ணுறான். பாருங்கள், அதே மாதிரி அந்த ஆலயத்தில் பண்ணுற ஜெபத்துக்கு ஆண்டவர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்குற ஒரு ஆண்டவராக இருந்தார். பாருங்கள், எப்படிலாம் வார்த்தைகள் சொல்லி ஜெபம் பண்ணுறான் அப்படின்னா, ஒரு அயலானுக்கு விரோதமாக குற்றம் செய்து பலிபீடத்தின் முன்பாக ஆணையிட வந்தால் துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணும், நீதிமானுக்கு அவன் நீதிக்கு தக்கதாக பதிலளியும் சொல்லி அன்றைக்கி அந்த சாலமோன் ஜெபம் பண்ணான். இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் ஜெபிக்கும்போது பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்திற்கு திரும்ப பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். ஒருவேளை மழை பெய்யலை அப்படின்னா அந்த ஜனங்கள் இந்த இடத்துல ஜெபிக்கும்போது அவங்க பாவத்தை மன்னித்து மறுபடியும் அவர்களுக்கு மழை என்ன செய்வீராக, கட்டளையிடுவீராகன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். தேசத்தில் ஒருவேளை பஞ்சம், கொள்ளை நோய், வறட்சி இப்படிலாம் வரும்போது சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பும்போது அவங்க இந்த இடத்துல இந்த தேசத்தில் செய்யும்போது ஜெபம் பண்ணும்போது அவங்க பாவத்தை மன்னித்து அவங்களுடைய வழிகளுக்கும் தக்கதாய் எல்லா வழிகளுக்கு தக்கதாய் செய்து பலனளிப்பீராக அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, அந்நிய ஜாதியார் இந்த ஆலயத்தில் ஒருவேளை அவங்க ஜெபிக்கும்போது கர்த்தர் அதை கேட்டு அவங்க மன்னித்து அவர்கள் வேண்டிக் கொள்கிறபடியே அவங்களுக்கு செய்வீராக அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அவங்க ஜனங்கள் போகிற வழியில் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது அவங்க வேண்டிக் கொள்ளும்போது அவங்களுடைய தவறுகளை மன்னித்து அவங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். சிறைப்பட்டு போன ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து மனம் திரும்பி அவங்க ஜெபிக்கும்போது தேவரீர் அந்த ஜெபத்தை கேட்டு நியாயத்தை விசாரித்து ஜனங்களை மன்னித்து அவங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறான். இப்போது இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு உடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவளுமாய் இருப்பதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். இப்படி சாலமோன் அந்த தேவாலயத்தில் கரங்களை விரித்து அன்றைக்கி எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கூடி நிற்கும்போது அவன் என்ன செய்கிறான், இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறான். அப்படி ஜெபம் பண்ணி முடித்த உடனே நீங்கள் பாருங்கள், அந்த வசனத்தில் முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்குது 7ஆம் அதிகாரத்தில். சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த போது அக்னி இறங்கியது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை என்ன செஞ்சிட்டான், நிரப்பிட்டு எல்லாரும் அந்த மகிமை என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. அதான் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாங்க, துதிக்க ஆரம்பித்தாங்க. அந்த மகிமை ஆசாரியர்கள் கூட அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, நிற்க முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சாலமோன் ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் தேவாலயத்தை தேவ பிரசன்னத்தினால என்ன செஞ்சார், நிரப்பினார். அக்கினி இறங்கி வந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது, ஏதோ ரெகுலராக நம்ம சொல்கிறோமா, இல்லை உணர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது தேவ பிரசன்னத்தை நிச்சயமாக என்ன செய்ய முடியும், உணர முடியும். கர்த்தருடைய இருதயத்தோடு இணைந்து நம்ம ஜெபிக்கும்போது தான் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். நம்ம வார்த்தையில் வல்லமை என்ன செய்யும், வெளிப்படும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.
தேசத்தில், குடும்பத்தில், நம்ம இருக்கிற ஊர்களில் ஆண்டவர் பெரிய காரியத்தை நிச்சயமாக என்ன செய்ய முடியும். சாலமோன் ஜெபத்தை கேட்டு அன்றைக்கி பெரிய காரியத்தை அன்றைக்கி அந்த ஆலயத்தில் செய்தார். அதே மாதிரி ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக என்ன செஞ்சார், காணப்பட்டார். நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூடப்பா ஆண்டவரே, ஒரு ராஜாவுடைய ஜெபத்தை குறித்து நாங்கள் சிந்தித்தோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்கிறோங்கிறத உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்த நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நாங்கள் பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்து நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.